ஜூலை 2 ஆனி மாத அட்டகாசமான அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரு நாளை தவற விட்டுடாதீங்க. மிக அரிய நாளாக வந்திருக்கு. அன்றைய தினம் ஒரு விரலி மஞ்சள் போதும் வேண்டியது கிடைக்கும். இந்த ஆனி மாத அபிஜித் நட்சத்திரமானது வியாழக்கிழமையில வந்திருக்கு. பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுக்குரியது. பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுக்கும் குபேரனுக்கும் உரிய நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் இல்லையா, காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த நாள். மகாவிஷ்ணுவோட மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நம்ம வசியம் செய்து விட்டோம் அப்படின்னாவே நம்ம வீட்டில் செல்வ வளத்துக்கு குறைவே இருக்காது. இந்த 24 நிமிடங்கள் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியானது, நேர்மறை ஆற்றலானது உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அபிஜித் அப்படிங்கிறது வெறும் ஆன்மீக ஜோதிட குறியீடு மட்டும் கிடையாது. இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்களால் துல்லியமாக கண்காணிக்கப்பட்ட பூமியின் வரலாற்று தொடர்புடைய ஒரு பிரபஞ்ச விண்மீன். அந்த பிரபஞ்ச சக்தி அதனால் நிறைந்து இருக்கும் இந்த நாளில். அதனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியானது அதிக அளவில் இருக்கும். அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுடக்கூடாது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, இது உச்சக்கட்ட பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடிய நேரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு முறையோ 2 முறையோ வரும். அந்த நேரத்தில் நல்ல ஒரு பூமியில் ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும். அந்த பிரபஞ்ச ஆற்றலானது எதிர்மறை ஆற்றல்களை அழித்து எந்த ஒரு செயல்லையும் நமக்கு வெற்றியை தரும். அதனால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெறும் ஆன்மீக ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ நான் சொல்லலை. சயின்ஸ் படியும் பார்த்திங்கன்னா, அதுவும் நவீன சயின்ஸ் படி, வானியல் படி பார்த்திங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது விண்வெளியில் லைரா அப்படிங்கிற ஒரு விண்மீன் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகாசமான நட்சத்திரம். இது இரவில் வானத்தில் தெரியக்கூடிய 5வது பிரகாசமான ஒரு நட்சத்திரம். வானியல்லையும் சரி, ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி, இது மிகவும் மர்மமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அபிஜித் நட்சத்திரமாக இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதனால் நம்ம இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக ஏதோ கதை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 27 நட்சத்திரம் தான்ப்பா இருக்குது, இதெல்லாம் சும்மா வெறும் கதை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. பண்டைய வேத ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா 28வதாக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சொல்லி அதற்கு சான்றுகளோடு இருக்குது. ஜித் அப்படின்னா வெற்றி, அபிஜித் அப்படின்னா தோல்வியே இல்லாத பேராற்றல் கொண்ட வெற்றி அப்படின்னு தான் இதற்கு பொருள். இது ஒரு விசித்திரமான நட்சத்திரம், மர்மமான நட்சத்திரம், சக்தி வாய்ந்த நட்சத்திரம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்தில் வனப்பர்வம் பகுதியில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வானிலிருந்து கீழே சரிந்தது. அது ஏன் அந்த வனப்பருவத்தின் போது கீழே சரிந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரத போரின் போது துரியோதனன் உள்ளிட்ட கௌரவர்கள் போரில் வெல்வதற்கு என்ன வழி அப்படின்னு சகாதேவன்கிட்ட போய் கேட்குறாங்க. ஏன்னா சகாதேவன் சிறந்த ஜோதிடன். சகாதேவனும் நீதி தவறாமல் அந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி எதிரியாகவே இருந்தாலும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய வேளையில் போரை தொடங்கினால் நிச்சயம் வெற்றி கிட்டும் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறான். தீயவர்கள் கையில் அந்த அஸ்திரம் போயிடுச்சு அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு போயிடுமே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மாயையினால் மயிலிறகுல அந்த நட்சத்திரத்தை ஒழித்து வைக்கிறார். காலமாற்றத்தை அதனால் ஏற்படுத்துகிறாரு. இதனால் கௌரவர்கள் தோற்று போயிடுறாங்க. அதற்கு பிறகு அந்த நட்சத்திரம் கிருஷ்ணரோட தலையிலேயே இருந்துருது. அதனால தான் அதை வனப்பருவத்தின் போது அந்த அபிஜித் நட்சத்திரமானது கீழே சரிந்தது, அதாவது மறைத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா கீழே விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த நட்சத்திரம் இல்லை. அதன் பிறகு தேவர்கள் அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் வானத்தில் வைப்பதற்கு சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா கலியுகத்தில் மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்க. ஒரு சில நிமிடங்கள் மட்டும் வானத்தில் தெரிவது போல ஒரு நாள் மட்டும், அதாவது திருவோணம் உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மட்டும் வானத்தில் 24 நிமிடங்கள் தெரிவது போல அந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா தெரியும்படி செய்தார். அதனால தான் மாதத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ
மட்டும்தான் இது வரும். மேக்சிமம் மாசத்துல ஒரு முறை தான் இந்த நட்சத்திரம் வரும். இந்த நட்சத்திரம் வந்து குறிப்பிட்ட திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இது மாதிரி சேர்ந்து வரும்போது அதனுடைய சக்தியானது அளவிட முடியாத அளவுல இருக்கும். வியாழக்கிழமையில இந்த ஆனி மாத அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. ஆனி மாதம் 18ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி இந்த அபிஜித் நட்சத்திரம் வியாழக்கிழமையில வந்திருக்கு. அன்றைய நாள் சுப முகூர்த்த நாளாக இருக்கு. அன்றைய நாளில் இந்த திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில் 9:41 வரையும் உத்திராட நட்சத்திரம், அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஜூலை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11:19 வரையும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. இந்த திருவோண நட்சத்திரத்தோட ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். அதாவது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடைப்பட்ட நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். அப்போ ஜூலை 2ஆம் தேதி தான் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா திதியும் பார்த்திங்கன்னா துவிதியை திதி முடிந்து திருதியை திதி ஆரம்பிக்குது. காலையில் 9:27க்கு துவிதியை திதி முடிந்து திருதியை திதி ஆரம்பிக்குது. திருதியை திதி அப்படின்னாவே எதையும் வளர செய்யக்கூடியது. அபிஜித் நட்சத்திரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த செயலானது கண்டிப்பாக திருதியை திதி இருக்கிறதுனால நல்ல லாபத்தை, தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு தன லாபத்தை தரக்கூடிய திதியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேத்திரம், ஜீவன் இதை பற்றி சொல்லியிருக்கேன். நேத்திரம் அப்படிங்கிறது இன்று முழுவதும் 2 கண் அப்படின்னு இருக்குது. ஜீவன் அப்படிங்கிறது இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. இது வந்து மிக மிக சிறப்பான ஒரு நேரம். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காலையில் 9:29 முதல் 9:53 வரையும் இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுக்குரியது, தட்சிணாமூர்த்திக்கு உரியது இல்லையா? அந்த நாளில் குரு பகவானை வணங்குறதுனால தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அறிவு, செல்வம், குருவோட அருள் அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் வீடு கட்டணும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 24 நிமிடங்களை பயன்படுத்திக்கிங்க. இதில் வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலானது சீக்கிரம் நிறைவேறும். முதல்ல பெருமாளோட படத்துக்கு அருகில் 2 நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். 2 நெய் தீபம்லாம் எனக்கு ஏற்ற வழி இல்லை அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் 1, 1 நெய் தீபம் ஏற்றுங்க. அது ஒரு சின்ன அகல் விளக்காக இருந்தால் கூட போதும். அதில் ஏற்றி வச்சுட்டு மஞ்சள் நிற மலர் எது இருக்கோ, சாமந்தி பூவோ என்ன பூ இருக்கோ அதை வந்து பெருமாளோட படத்துக்கு வைங்க. ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம், அது சின்னதாக கர்ச்சீப்பளவு இருந்தால் கூட போதும், அதை எடுத்து வச்சுக்குங்க. வியாழக்கிழமை குரு பகவானோட அருளை பெற வேண்டும் அப்படின்னாவே மஞ்சள் வேணும். அது குண்டு மஞ்சளோ விரலி மஞ்சளோ அது எது வேணாலும் இருக்கலாம். அதை எடுத்து வச்சுக்குங்க. அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் அந்த குண்டு மஞ்சளை வச்சுருங்க. அதற்கு அருகில் ஒரு 5 ரூபாய் நாணயம். இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது. இன்றைய தினம் வியாழக்கிழமை இல்லையா, அதனால் குபேர பகவானையும் குரு பகவானையும் நினச்சிக்கிட்டு அந்த 5 ரூபாய் காயினை அதில் வைங்க. இந்த மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது, பெருமாளுக்கு உகந்தது. வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானோட அருளை பெறுவதற்கும் இந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் வச்சுட்டு அந்த மஞ்சள் துணியை ஒரு சின்ன நூலால் போட்டு அந்த மூட்டையாக அதை கட்டிக்கிங்க. கட்டிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு, ஏற்கனவே நான் வந்து அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய மந்திரத்தை சொல்லியிருக்கேன். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படின்னு 11 முறை சொல்லுங்கள். முடிகிறவங்க 108 முறை கூட அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ஈர்ப்பு சக்தியும் இருக்கக்கூடிய நேரம் இந்த 24 நிமிடங்களில் இப்படி சொல்லி நீங்கள் வேண்டிக்கிறதன் மூலமாக சீக்கிரம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அந்த முடிச்ச அப்படியே சுவாமி பாதத்தில் வச்சிடுங்க, பெருமாள் பாதத்தில். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் கோவில் உண்டியலில் போட்டுடுங்க. அந்த விரலி மஞ்சளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த 24 நிமிடங்கள்லையும் நீங்கள் வேண்டுனீங்க, உங்களால் முடிந்த அளவு இந்த நாமத்தை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டுனீங்க அப்படின்னாவே உங்கள் வேண்டுதல் கூடிய சீக்கிரம் கட்டாயம் பலிக்கும்.